Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல 57வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்களுக்கு இடையில தான் நடக்க இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட 10 கிராண்ட் லீக் டெமோ டீமை பத்தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ இந்த மேட்ச் எங்க நடக்குது, என்னைக்கு நடக்குதுங்கிற டீட்டெயில் பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மே 8ஆம் தேதி வந்து நடக்க இருக்குது. டைமிங் பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஓகே, இப்போ மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. இப்போ அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிச்சோட ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறது நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ற போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும் போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டியோனா பெருசா ஒண்ணுல இவங்களே காமனா வந்து ஒரு 5 பிளேயரை கொடுத்துருவாங்க. அதுல இருந்து நீங்க ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி பிளே பண்ணாவே போதும், அதிக மணி வின் பண்ணலாம். அதாவது நீங்க ஒரு பிளேயர் உதாரணத்துக்கு கிளாஸனை பிக் பண்றீங்க, ஆப்போனன்ட் ரோஹித் சர்மா பிக் பண்றாங்கன்னா 2 பிளேயரும் எடுத்திருக்க பாயிண்ட் வேல்யூல யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க வந்து வின்னிங்கா டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல டியோ ப்ரோ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்டேட்டா வந்து இதை வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1ல இருந்து ஒரு பிளேயரும் ஸ்டெப் 2ல இருந்து ஒரு பிளேயரும் பிக் பண்ணி நீங்க பிளே பண்ணணும். இதே ஆப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2 பிளேயரை பிக் பண்ணியிருப்பாங்க. இதே சேம் 2 பேரோட பாயிண்ட் கால்குலேஷனும் வச்சு யார் வின்னிங் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது சுத்தமாக உண்மை கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரியா ஜிஎஸ்டிங்கிறது வந்து இவங்க வந்து பிடிக்கிறதே இல்லை. ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இப்போ அடுத்ததா 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அபிஷனல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நாங்க எடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றது. ஸோ அபிஷனல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிளேயர் சேஞ்சஸ் இருந்தாங்கன்னா அதையும் நாங்கள் வந்து டெலிகிராம் சேனல் வந்து கொடுக்குறோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீம் வந்து முழுக்க ஒரு டெமோ டீம் தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இல்லை அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்காக ரெடி பண்ண டீம் தான் இது. ஸோ இந்த டீமை நான் வந்து ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்றேன். அப்படியே ட்ரை பண்ண நினைக்கிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க. இது வந்து உங்க ஓன் ரிஸ்க் மட்டும்தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்லை ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஹென்ரிக் கிளாசன், பேட்டிங் ஆர்டர்ல தீபக் ஹூடா, ஆடம் மார்க்ரம், கேன் மேரிஸ், அடுத்த அபிஷேக் சர்மா. ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் டோனிஸ், கிருஷ்ணப்பா கௌதம், நிதிஷ்குமார் ரெட்டி. பவுலரை பொறுத்த வரைக்கும் பேட் கமிஸ், நவீன் உலக், ரவி பிஸ்னாய் இவங்களை வந்து கொடுத்துருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன், தீபக் ஹூடாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா விக்கெட் கீப்பிங் 2வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல KL ராகுல், ஹென்ரிக் கிளாசன். பேட்டிங் ஆர்டர்ல தீபக் ஹூடா, ஆடம் மார்க்ரம். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் டோனிஸ், குர்னல் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி. பவுலிங் ஆப்ஷன்ல உனாட்கட், யாஸ் தாக்கூர், டி நடராஜன் அண்ட் நவீன் உலாக் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீமுக்கு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனும் குர்னல் பாண்டியாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்ததா 3வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல KL ராகுல், ஹென்ரிக் கிளாசன். பேட்டிங் ஆர்டர்ல தீபக் ஹூடா, ஆடம் மார்க்ரம், கேன் மேரிஸ், அபிஷேக் சர்மா. ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் டோனிஸ், நிதிஷ்குமார் ரெட்டி. பவுலிங் ஆப்ஷன்ல பேட் கமின்ஸ், நவீன் உலாக், ரவி பிஸ்னாய் இவங்க வந்து பிக் பண்ணிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு கேப்டன் ஆப்ஷன் கேம் மேரிஸ் வந்து கொடுத்துருக்கோம். வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆடம் மார்க்ரம் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்ததா 4வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல நிக்கோலஸ் பூரன், ஹென்ரிக் கிளாசன். பேட்டிங் ஆர்டர்ல டிராவிஸ் ஹெட், ஆயுஷ் பதோனி. ஆல்ரவுண்டர்ல கிருஷ்ணப்பா கௌதம் அண்ட் ஜான்சன். பவுலிங் ஆப்ஷன்ல உனாட்கட், யாஸ் தாக்கூர், நடராஜன், மார்க்கண்டியா அண்ட் ரவி பிஸ்னாய் வந்து பிக் பண்ணிருக்கோம். இந்த பர்டிகுலர் டைம்ல கிருஷ்ணப்பா கௌதமுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் நிக்கோலஸ் பூரனுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம்.
இப்போ அடுத்ததா அஞ்சாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல KL ராகுல், பேட்டிங் ஆர்டர்ல டிராவிஸ் ஹெட், தீபக் ஹூடா, ஆடம் மார்க்கம், ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், குர்னல் பாண்டியா அண்ட் ஜான்சன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார், நடராஜன், நவீன் உலக் அண்ட் மார்க்கண்டே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீமுக்கு ஜான்சனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் நவீன் உலகுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது ஆர்ஆர் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல KL ராகுல், ஹென்ரிக் கிளாசன், பேட்டிங் ஆர்டர்ல டிராவிஸ் ஹெட், தீபக் ஹூடா, ஆடம் மார்க்ரம், மேரிஸ் அண்ட் ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணப்பா கௌதம், ஜான்சன், நிதிஷ்குமார் ரெட்டி, பவுலிங் ஆப்ஷன்ல நடராஜன், நவீன் உலக் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் மார்க்ரம் ஒரு கேப்டன் ஆப்ஷனும் KL ராகுலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை இதில் வந்து சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னு வச்சுன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ஹென்ரிக் கிளாசனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா 7ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல KL ராகுல், நிக்கோலஸ் பூரன், ஹென்ரிக் கிளாசன், பேட்டிங் ஆர்டர்ல தீபக் ஹூடா, அபிஷேக் சர்மா, அப்துல் சமாத், அதனால ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி, பவுலிங் ஆப்ஷன்ல பேட் கமின்ஸ், யாஸ் தாகூர், நடராஜன், ரவி பிஸ்னாய் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு KL ராகுலுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் பேட் கமின்ஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா ஹென்ரிக் கிளாசனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 8ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல KL ராகுல், நிக்கோலஸ் பூரன், ஹென்ரிக் கிளாசன், பேட்டிங் ஆர்டர்ல டிராவிஸ் ஹெட், தீபக் ஹூடா, அபிஷேக் சர்மா, ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், பவுலிங் ஆப்ஷன்ல பேட் கமின்ஸ், யாஸ் தாகூர், நடராஜன் அண்ட் ரவி பிஸ்னாய் வந்து பிக் பண்ணிக்கோம். இந்த பர்டிகுலர் டீம்ல ஒரு கேப்டன் ஆப்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா தீபக் ஹூடாவுக்கு வந்து கொடுத்து பாருங்க. வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து பேட் கமின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதை சேஞ்சஸ் நடராஜனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா 9ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஹென்ரிக் கிளாசன், பேட்டிங் ஆர்டர்ல டிராவிஸ் ஹெட், தீபக் ஹூடா, கேன் மேரிஸ், அபிஷேக் சர்மா, ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணப்பா கௌதம், நிதிஷ்குமார் ரெட்டி, பவுலிங் ஆப்ஷன்ல உனாட்கர், யாஸ் தாகூர், நவீன் உலக் அண்ட் மயங்க் மார்க்கண்டே. இந்த டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா கேன் மேரிஸ்க்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ஹேசனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இல்லை ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அல்லது அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா 10ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல KL ராகுல், நிக்கோலஸ் பூரன், பேட்டிங் ஆர்டர்ல டிராவிஸ் ஹெட், ஆடம் மார்க்கம், அபிஷேக் சர்மா, ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஜான்சன், பவுலிங் ஆப்ஷன்ல உனாட்கட், பேட் கமின்ஸ், நடராஜன் அண்ட் மயங்க் மார்க்கண்டே வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் நடராஜனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாங்கள் எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குறது தான். ஸோ இந்த டீம்ல இருக்க பிளேயர்ஸ் நீங்க அப்படியே போடணும் கிடையாது, கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண கிடையாது. உங்களுக்கு நான் சேஞ்சஸ் பண்ணி பார்க்குறேன், பிளேயர் சேஞ்சஸ் பண்ணலாம் நினைச்சா தாராளமாக பண்ணுங்க. இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் நீங்க டெமோ டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் சொல்ற மாதிரி இதையே அப்படியே ட்ரை பண்ணுங்க, அதை வந்து நாங்கள் சொல்ல கிடையாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோக்களை பற்றிய கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.